பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் போய் செக் பண்ணலான்னு பார்க்க போறாங்க. அப்படியே எல்லாரும் மாடியில இருந்து பொத்துன்னு ஒவ்வொருத்தரா விழுந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ் கிட்ட கன்னும் இருக்கு. அவர் நடந்து போய் அவரே தன்னை ஷூட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த கன்னையும் எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தங்களா சுட்டுக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு எல்லாருமே பயந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. காத்து மாதிரி அவங்க மேல அடிக்குது. அந்த நேரம் எல்லாருமே மாறி அவங்களே தன்னை அழிச்சுக்கிறாங்க. அப்போதான் ஹீரோக்கும் ஒரு விஷயம் புரியுது. அதாவது எல்லாருமே மொத்தமா இருந்தா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அதனால எல்லாருமே பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்து எல்லாமே தனித்தனியா போயிடுறாங்க. எதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட இயற்கையே நம்மள எதிரியா நினைக்குது அப்படின்றனால அந்த இயற்கையில இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த ரசாயன காத்தை நுகர்ந்தாங்கன்னா இது மூலியமா தன்னைத்தானே எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறாங்க. கடைசியா இது ஹீரோவையும் தாக்கும் அப்படின்ற நேரத்துல அவங்கள நெருங்காமே போயிடுது அந்த காத்து. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ எப்பவும் போல அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமா தான் இருக்காரு. ஆனா 3 மாசம் கழிச்சு வேற இடத்துல இதே மாதிரி பிரச்சனை உருவான மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.